கொஞ்சம் வீடியோவை தள்ளிடாதுங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இயேசுப்பா உங்களோட பேச போகிறார். என்னன்னு கேட்டுப்போங்க. என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் திக்கற்ற நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு யாரும் கவனிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் என் கூட நான் தனிமையாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களுக்காக பேசுகிறேன். இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் அநேகம் இருந்தோம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆசீர்வாதம் இருந்தோம் இல்லாத மாதிரி இருக்கும், அநேக ஆஸ்திகள் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் பாருங்க, உலகமும் கர்த்தருடையது, அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் நிறைவுன்றோம். அது நிறைவு இல்லைங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறோன்னா, எப்படியாப்பட்ட திக்கட்டான நிலைமையில கூட ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. நீ அதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். வருவாருங்க. நான் திக்கற்ற நிலைமையில் இருக்குன்னா உங்களிடத்தில் வருவேன்றாரு. உங்களை நான் எப்பவுமே திக்கற்றவங்களை விட்டு போக மாட்டேன், ஆனால் நீ நினைக்காத திக்கற்றவங்களான்றார். எவ்வளோ ஒரு அற்புதமான கடவுள் பார்த்தா. நான் நிலைமையில் இருக்கிறேன், எல்லாம் இருக்குது, எதுக்கு எல்லாம் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், நான் தனிமையில் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஃபீல் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. நான் உங்களை திக்கற்றில் விட மாட்டேப்பா, நான் உங்களோடு கூட வருவேன்றாரு, உங்களிடத்தில் வருவேன்றார். நல்ல வசனத்தை கூந்துக்கணும்னா, நான் உங்களை திக்கற்றவங்களை விடேன், உங்களிடத்தில் வருவேன். யார் எல்லாம் வர திக்கற்றனால நினச்சிருக்கிறீங்களே, உங்கள் பக்கத்தில் ஒரு வருவேன்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை கேட்குற வீடியோ பார்க்குற, நான் திக்கற்ற நிலைமையில் யாரும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்கள் அருகாமல் இருக்கிறார், உன் வலதுபுறத்தில் இருக்கிறார், உன் இடதுபுறத்தில் இருக்கிறார். எந்த இடத்துல போனாலும் நீ திக்கற்றுன்னு நினைக்காத. ஏசப்பா நான் உன்னோட கூட இருக்கிறார், ஏசப்பா உங்களோட கூட இருக்காருங்க. நீங்கள் கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் உங்களுக்கு அருகாமல் வருவாருங்க. நீ திக்கற்றவர் இல்லை, இயேசுவின் பிள்ளை, இயேசுவோடு இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் அருகாமல் தகப்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு சகோதரனை போல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு போல உங்கள் அருகாமையில் உங்களை தாங்கி கொள்ள அவர் நல்லவராக இருக்கிறாருங்க. அவர் தான் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உங்களை திக்கற்றவங்களை விடேன்பா, நீ ஏன் திக்கற்றவங்களை நினச்சிக்கிற, நான் திக்கற்றவங்களை விடேன், நான் உன்னிடத்தில் வருவேன்பா, நீ ஒரு குரல் கூட உன் பக்கத்தில் வந்து இப்போ அப்படின்றார். பார்த்தீங்களா? இந்த வீடியோ பார்க்குறேன், உங்கள் வாழ்க்கையில் திக்கற்று நினைக்காதுங்க. ஏசப்பா உங்களோடு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களை வழி நடத்த போகிறாருங்க. ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ போகிறீங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போடுறேன், ஒவ்வொரு வசனத்தை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு புரோஜனப்படும். தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.